நம்ம எல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்களா ஒரே நேரத்தில் சந்தோஷப்படுறோம், கோவப்படுறோம், அழுகிறோம். சே, எவ்வளோ எமோஷன்ஸ். எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், லைஃப்பில் எல்லாத்தையும் பார்த்துடணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும், நல்லா தூங்கணும், 3 வேளையும் நல்லா தின்னணும், பேலணும். ஆனால் இந்த உலகத்தையே ஆடுற 2 விஷயம் வாழ்க்கையில் இல்லையே. அதுதான் காசும் காஜு. ரொம்ப பேசுகிறான். ஹலோ, சொல்கிறா. மாப்பிள்ள தருண் அங்கே வந்தானா? தருணா? ஆமாண்டா. இப்போ தான் நாங்கள் 2 பேரும் பாட்டு போட்டு அவுத்து போட்டு ஆடிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேளாண் வெளியே போனான். மயிறு, எனக்கு தெரியும்டா உனக்கு அவனுக்கு ஆகாதுன்னு. நான் என்ன கேட்க வரேன்னா, தெரியுதுல்ல, அப்படியே எனக்கு கூப்பிட்டு என் குண்டியில் கோலம் போடுறேன். அது இல்லைடா, நேற்று நைட் எங்கேயோ வெளியே போனானா, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அதான் அவங்க அம்மா கொஞ்சம் எல்லார்ட்டையும் விசாரிக்க சொன்னாங்க. ஓ, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். என்ன அந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஸ்கிரிப்டா இன்னுமாடா முடியல? அது 2.5 வருஷமா எழுதுறியாடா? சரி பாரு. 2.5 வருஷமா எழுதுறியாடா? உனக்கு என்னடா பிரச்சனை? தேவையில்லாமல் உடம்புக்கு எடுத்துட்டு ஒழுங்காக சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க சொன்னாலும் தூங்க மாட்டேங்கிற. சரின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு சிறிதானா எப்போ பாரு உருன்னு இருக்க. டேய், எந்திரிச்சு போடா. என்னடா, யார் என்ன பண்ணா உனக்கு? எதுவாக இருந்தாலும் சொல்கிறா, நான் இருக்கேன் உனக்கு. அப்பா அம்மா போனதுலேருந்து நாளைக்கிழமை போனதே தெரில. ஃபுல்லாக தண்ணி போடுன்னு அப்படியே வாழ்க்கையை கடத்திக்கிட்டேன். யமுனா அவன் மட்டும் வரலனா தூக்குலையோ இல்லை கையெழுத்தோ எப்போவோ செத்துருப்பான். காலேஜில் இருக்க பூரா போயில அவன் பண்ணி தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு தடவை கூட அவங்கள பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவன் இந்த ஒன்றுத்துக்குள்ளாக்கிற அந்த முட்டாப்பையில் பார்த்தா அங்கேருந்து ஆரம்பிச்சு. நம்ம ஒன்றும் பார்க்க அவ்வளோலாம் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு அப்படி ஒரு பேரெல்லாம் லவ் பண்ணுறன்னு ஒரு பெருமை. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடந்துடலன்னா எதுக்கு அவனுக்கு ஆசையை காட்டி பாசத்தை மூட்டி எனக்கு இது நிரந்தரமாக வேணும்னு நினைக்கும் போது அவன்கிட்ட இருந்து தூக்கிட்டு போகிற அந்த வலி இருக்கே. ஒரு நாள் அவள் அவசரமாக ஊருக்கு போனோன்னு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட சொன்னான். அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்னால அவ்வளோ வேலை, நகர கூட முடியல.
அதனால் என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ண சொன்னேன். அவளுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நான் சொன்னேன், அவன் கூட போனான். ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங், அந்த வண்டி ஆஃப் பண்ண மாதிரி நடிச்சு அவளை ஏதோ தெரியாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்போவே எனக்கு கால் பண்ண. நான் எடுக்கல. யாரும் நேரத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போய் அவள் காலையும் கையும் இடத்துல கட்டி வச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிட்டான். அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாம ட்ரெயின் வரப்ப விழுந்து அவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ண அவளை? உனக்கு எப்படிடா அப்படி பண்ண தோணுச்சு? இப்போ அவனை கொண்டு இந்த ஏரியில் தள்ளினியே, நாளைக்கே இந்த கரைக்கு வந்தால் என்னாகுன்னு தெரியும்ல. போலீஸு சட்டம்னு சிலது இங்கே இருக்குது.